மர்மலே மர்மலே அர்ச்சனா அர்ச்சனா எந்திரிச்சு வாமா, உங்க அம்மா வந்திருக்கிறாங்க. அம்மாவா? ஆமாம்மா, உன்னை பார்க்கணும்னு வந்திருக்கிறாங்க. அங்கே தெருமுனையில் உட்காந்து இருக்கிறாங்க. சீக்கிரம் வா. வா. நில்மா அர்ச்சனா, எங்கம்மா போற? அம்மா வந்திருக்காங்களா? நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க. எங்கேயோ தெருவில் நின்றுக்கிட்டு உன்னை பார்க்கணும்னு கூப்பிட்டா நீ உடனே போயிடுறதா? ஏமா, நமக்குன்னு வீடு வாசல் எதுவும் கிடையாதா? அவங்க வீட்டுக்குள்ள வந்து உன்னை பாக்குறது. இப்ப நீ தெருவில் போய் அவங்கள பார்த்தேன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? ஏமா, நான் என்ன தப்பு பண்ணேன்? நிஜமாவே நான் தானே விரட்டினேன். அது ஒரு தப்பா? அத அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்னை தெருவில் வந்து பார்க்க சொல்றாங்க. இப்ப நீ அவங்கள போய் பார்த்தேன்னா அது நம்ம குடும்ப கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி ஆயிடாதா? ரோஷா மானெல்லாம் உங்க அம்மாவுக்கு மட்டும்தான் இருக்கா? பெத்த பொண்ணை பார்க்கணும்னா அவங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்து பார்க்கட்டும். அதென்ன தெருவில் உட்காந்துக்கிட்டு ஆள் அனுப்புறது? சம்மந்தி, அர்ச்சனா என் மருமக. அவ வெளியில வரமாட்டா. அந்த அம்மாவுக்கு பொண்ணு மேல பாசம் இருந்தா அவங்கள வீட்டுக்குள்ள வந்து பார்க்க சொல்லுங்க. நான் எதுவும் சொல்ல போறது இல்லையே. என்னம்மா இது பிரச்சனையை மேலும் மேலும் பெருசாக்கிட்டு? இத பரப்பா செல்வம், பிரச்சனை பெருசு பண்றது நம்ம இல்ல, அவங்கதான். பொண்ணை பத்தி அவங்களுக்கு அவ்வளவு ரோஷம் இருக்கும்போது பிள்ளைய பத்தி எனக்கு ரோஷம் இருக்காதா? அர்ச்சனா வெளியில வரமாட்டா. என்னடி இப்படி பேசுற? அந்த பொண்ணு முகத்தை பாரு, பாக்குறதுக்கு எவ்வளவு பாவமா இருக்கு. இது என்ன பாவம் பண்ணிச்சு? நீ ஒரு பக்கம், அந்த அம்மா ஒரு பக்கம் இந்த மாதிரி பிடிவாதம் பண்ணிட்டு இருந்தா வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு ஒரு நிம்மதியா இருக்க வேணாம்? அர்ச்சனாக்கு அவங்க அம்மாவை பார்க்கணுங்கிற ஏக்கம் இருக்காதா? அம்மாடி அர்ச்சனா, நீ போய் உங்க அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறத நான் குத்தம் சொல்லல. ஆனா உங்க அம்மா நடந்துக்கிறது ரொம்ப தப்பு. நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நீ போய் உங்க அம்மாவை பார்த்தேன்னா நீ இந்த குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு போறதாதான் அர்த்தம். நாங்க முக்கியமா உங்க அம்மா முக்கியமா நீயே முடிவு பண்ணிக்க. அர்ச்சனா, அவ கிடக்குறா, நீ வாமா. வேணாம் சம்பந்தி. அர்ச்சனா, நீ இங்கே இருமா. என்ன சம்பந்தி, நீங்க அம்மாவை பார்க்கணும்னு அர்ச்சனாவுக்கு ஏக்கம் இருக்காதா? அவதான் ஏதோ அர்த்தம் கடத்தனமா பேசிட்டு இருக்கானா, உங்களுக்கு என்னாச்சு? சம்பந்தி, கல்யாணம் ஆகி வந்த பொண்ணு பிறந்த வீட பகைச்சிக்கலாம், ஆனா புகுந்த வீட பகைச்சிக்க கூடாது. அது நல்லதும் இல்லை. அர்ச்சனா, நீ உங்க அத்தை சொல்ற மாதிரி இங்கே இருமா. நான் உங்க அம்மாவை சமாதானம் பண்ணி இங்க கூட்டிட்டு வர முயற்சி பண்றேன். முடிஞ்சா உங்க அம்மாவை பாரு, இல்ல உங்க அம்மாவை எப்ப பார்க்கணும்னு விதி இருக்கோ அப்ப பாத்துக்கம்மா. எங்கங்க என் பொண்ணு? எங்க அவ வரலையா இல்ல அவங்க அனுப்பலையா? எப்படி அனுப்புவாங்க? உனக்கு இருக்கிற ரோஷம் மானம் இதெல்லாம் அந்த அம்மாக்கும் இருக்கும்ல. பெத்த பொண்ணு மேல உண்மையிலேயே பாசமும் அக்கறையும் இருந்தா உள்ள வர சொல்லுங்கன்னாங்க. நீ வைராகியம் முடிச்சவ, உள்ள வர மாட்ட. ஏன்னா உனக்கு உன் கௌரவம் தானே முக்கியம். இத பார், பொண்ணை பார்க்க உள்ள போலாமா இல்ல நம்ம வீட்டுக்கு போலாமா? நீ உன் பிடிவாதத்தை விட போறதில்ல. வா, நம்ம வீட்டுக்கே போலாம்.
இன்னும் ஏன் இங்க நிக்கிற? எனக்கு அசிங்கம். வா. எதுக்குடி அப்பாவை தேடுற? அப்பா வாழ்பட்டறைக்கு போயிருக்காரு. என்ன விஷயம்? சரி, நான் அவர் அங்கேயே பாத்துக்கிறேன். ஏய் ரேவதி, 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 என்னடி வந்த உடனே போற? ஒண்ணுமே சொல்லாம போறியடி? நீங்க என்னம்மா இங்க? நான் அப்பாவை பார்க்கணும். அப்பா முக்கியமான வேலையா இருக்காரு. நீங்க வேணா வீட்டுக்கு போங்கம்மா, நான் அப்பாட்ட சொல்லிடுறேன். இல்ல, நான் அப்பாவை பத்தி பேசணும். அது என்ன? இல்ல நீங்க போங்கம்மா. ஏண்டா பரதேசி நாய, உன்னை டிரைவர்னு கூட பார்க்காம வீட்டுல ஒருத்தர நம்பி பழக விட்டா வீட்டுல இருக்கிற பொண்ணைய கூட்டிட்டு போய் தாலி கட்டுவியா? நீ தாலி கட்டிட்டா நாங்க மாப்பிள்ளை ஏத்துக்கொண்டு நினைப்பா உனக்கு? பரதேசி, உன்னை வீட்டுல டிரைவரா வச்சிருந்தோம். வீட்டுல ஒருத்தர தானே நினைச்சிருந்தோம். வீட்டுல இருக்கிற பொண்ணை கூட்டிட்டு போய் தாலி கட்டிருக்க. டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணை இழுத்துட்டு போய் தாலி கட்டிருப்ப பரதேசி நாயே. அண்ணா நீங்க இருக்கண்ணா. டேய், நடந்தது நடந்து போச்சு. எங்க பொண்ணு நாங்க கூட்டிட்டு வந்துட்டோம். இப்ப பொண்ணு எங்க கஸ்டடியில. உனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போட்டு போ. போறா இல்ல உன்னை கொன்னு புதைச்சா கூட கேட்கறதுக்கு நாதி கிடையாது. இல்ல, என்னால முடியாது. காதலுக்காக உயிரை விட்டாலும் விடுவேன தவிர என்னால கையெழுத்து போட முடியாது. செத்து போடா. போடுறா மிஷின. காதலுக்காக உயிரை விடுவியா காமநாட்டி?
என்ன கொண்டாதீங்க, நான் கையெழுத்து போட்டுறேன். இப்பதான் காதலுக்காக உயிரை கொடுப்பேன்னு வீர வசனம்லாம் பேசுன, கையெழுத்த போடுறா. ஆ. போடுறா, போடு. சார் உங்க பொண்ணு வந்திருக்காங்க. என்னம்மா இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? அப்பா அது உங்ககிட்ட ஒன்று பேசணும். அதுக்காக இங்க வந்துடுறதா? ஏன் நான் வீட்டுக்கு வர மாட்டேனா? போங்க, வீட்டில் வந்து பேசிக்கலாம். போங்க. ம். அப்போ அர்ச்சனா மாத்திரை வாங்கினது அவ கர்ப்பம் இல்லைன்னு நீ சொன்னதெல்லாம் பொய்யா? கண்டிப்பா இல்ல, நான் சொல்றதா உண்மை. அர்ச்சனா கர்ப்பம் கிடையாது. அப்புறம் டாக்டர் எப்படி அவ கர்ப்பமா இருக்கான்னு சொல்றாங்க? அவ அப்படி டாக்டர் சொல்ல வச்சிருக்கலாம்ல. என்னடி உளற? அது எப்படி முடியும்? அவ டாக்டரோட கையில கால விழுந்து தான் கர்ப்பம் இல்லைன்ற உண்மையை சொல்ல வேண்டாம்னு கெஞ்சிருக்கலாம்ல. டாக்டரும் மனசிறங்கி அவ கர்ப்பம்னு போய் சொல்லிருக்கலாம்ல. அப்படியும் இருக்கலாம். அர்ச்சனா இப்பெல்லாம் ரொம்ப நல்லா நடிக்க ஆரம்பிச்சிட்டா. முதல்ல புருஷனோட சந்தோஷமா இருக்கிறதா நடிச்சா, அப்புறம் கர்ப்பமா இருக்கிறதா நடிச்சா, இப்போ டாக்டரையே நடிக்க வச்சிட்டா. நான் கூட ஏதோ சாதாரண பொண்ணோட தான் மோதிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது, சரியான ஆளோட தான் மோதிட்டு இருக்கேன்னு. ஏமா, ஒருவேளை நாம நினைக்கிற மாதிரி இல்லாம அர்ச்சனா உண்மையாவே செல்வத்தோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாளோ? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அர்ச்சனா புருஷனோட சந்தோஷமா இருந்து கர்ப்பமா இருந்தான்னா அவ எதுக்கு பதுங்கி பதுங்கி போய் மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை வாங்குறா? அவ கர்ப்பம் இல்லன்றது கன்ஃபார்ம் தான். ஆனா அவ நல்லா நடிக்க ஆரம்பிச்சிட்டா. அதான் உண்மை. நீங்க சொல்றதும் சரிதான். ஊமை கொட்டா மாதிரி இருந்துகிட்டு அந்த அர்ச்சனா நல்லாவே ஐடியா போட்டு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா. அவ நாடகத்தை நாம அமலப்படுத்தணும்னா நாம அவளுக்கு மேல ஐடியா பண்ணணும். இனிமேலும் அவ வாயால உண்மையை வரவழைக்க முயற்சி பண்ணக்கூடாது. நாமளே எல்லா உண்மையும் போட்டு உடைக்கணும். என்னம்மா சொல்றீங்க? நம்ம எப்படி நேரடியா உண்மையை போட்டு உடைக்க முடியும்? ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்மளால எதுவும் பண்ண முடியாம போயிடுமே. போடி பைத்தியக்காரி, என்னென்ன முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கியா? நாம 2 பேரும் நேரா போய் சொல்ல போறது கிடையாது. அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நான் சொல்ற மாதிரி நீ செய். புரியுதா? அப்படியே செய். சரி சரிம்மா, நான் வரேன். ஹலோ ஹலோ, யாருங்க? ஹலோ ஹலோ. யாரோ போனை பண்ணிட்டு பேச மாட்டேங்கிறாங்க. ஹலோ
யாரு? ஹலோ ஹலோ ஹலோ, யாருங்க? ஹலோ. அர்ச்சனா, அம்மா பேசுறம்மா. அம்மா. 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 யாரும்மா போன்ல? அது என் ஃப்ரெண்டு மல்லிகா அத்தை. கொஞ்ச நேரம் முன்னாடி அவ தான் போன் பண்ணா போல இருக்கு. என்கிட்ட ஏன் பேசல? அம்மா. அம்மா. எப்படிம்மா இருக்க? என் மேல உனக்கு ஒண்ணு கோவம் இல்லையே? ஐயோ, என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசுற? அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. எனக்கு தெரியும், நான் பெத்த பொண்ணு, நீ என் மேல கோச்சிக்க மாட்டேன்னு. பெத்த மன பெத்து பிள்ளை மன கல்லுன்னு வாங்க. நான் தான் என் மனசை கல்லாக்கிக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருமா. ஐயோ, என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உன்னை பார்க்கணும்னு தான் உன் வீடு வரைக்கும் வந்த. ஆனா பார்க்க முடியாம திரும்பி வந்துட்டேன். நீ என் கண்ணுக்குள்ளேயே இருக்க. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குமா. நீ கோயிலுக்கு வரியா? நான் உன்னை பார்க்கணும். ஏம்மா பதிலே சொல்ல மாட்டேங்கிற?